இப்ப எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம எண்கணித ரீதியான ஒரு பெயர் முக்கியம்ங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் பத்தியெல்லாம் சொல்லியிருக்கோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். முதல்ல நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்கோ, குருவுக்கோ நன்றி சொல்லுங்க. இந்த புரோகிராம் இந்த செகண்ட் நீங்க பார்ப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அல்லது குலகுருவின் அருள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு குழந்தைக்கு பெயர் அமைந்தாலும் சரி, வியாபாரத்திற்கு பெயர் அமைந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கு பெயர் அமைந்தாலும் சரி, அது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் மனிதருக்கும் அந்த பலன் கிடைக்கிற மாதிரி தான் அதனுடைய ரகசிய ஒரு க்ளூவாக இறைவனுக்குமே நம்ம எண்கள் ரீதியான ஒப்பீடை கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு வியாபாரத்திற்கு பெயர் அமைக்கிறீங்க. இப்போ எண்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய வியாபாரிகள் நினச்சிட்டு ஏனோ தானோன்னு பேர் வைப்பாங்க. ஒரே மாதத்தில் அந்த கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி நிலமை வந்துடும். ஒரு தனி மனிதர் என்ன காரணம்னே தெரியாது. நான் இவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் எனக்கு வெற்றியே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெயர்கள்லேயே அந்த பிரச்சனை ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். பெயர் எண்ணாக ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்தே அவன் மக்கு பிள்ளையாகவே இருக்கான் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த பெயர் சரியாக அமையும் பொழுது நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்ட பெயர் உண்மையிலேயே பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம முன்னோர்கள் மிக புத்திசாலியாக இதை பற்றின அருமை பெருமையை நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இறைவனுடைய சொரூபங்களை கூட எண்களால் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பெருமாளை எப்படி சொல்கிறோம்? ஏழுமலையான். முருகனை என்ன சொல்கிறோம்? ஆறுமுகன். விநாயகரை என்னன்னு சொல்கிறோம்? ஏகதத்தன். ஏகதத்தன் அப்படிங்கும்போது ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஒரு தந்தத்தை உடையவன். ஆறுமுகன். ஏழுமலையான் அப்படிங்கும்போது இந்த 6, 1, 7 இது எல்லாமே கடவுளுக்கு உரியது. அப்போ அந்த எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிறோம். 5 முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு எண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காகவே நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அதெல்லாம் விடுங்க. 1000 வருஷத்துக்கு முந்தைய திருக்குறளை இன்னைக்கு மொழிபெயர்க்காத நாடுகளே கிடையாது. எல்லா நாடுகள்லையும் அதை மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. அது தங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை அப்படி காண்பிக்குதுங்கிறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை பெஸ்ட்டாக ஆக்கிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப. கண்களுக்கு நிகராக சொல்கிறாங்க எண்ணையும் எழுத்தையும். ஸோ ஒரு நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. உங்கள் லைஃப்பையே அது புரட்டி போடும். உங்கள் லைஃப்பை ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அது வியாபாரத்தில் வெற்றி வேண்டுமா தரும். உங்களுடைய பெயரில் வெற்றி வேண்டுமா, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வெற்றியை தரும். குழந்தையுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகணுமா, கண்டிப்பாக தரும். ஸோ இது அனைத்தையும் தரக்கூடிய சக்திங்கிறது எண்களுக்கு இருப்பதனால் நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிதளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு எண்கள் ரீதியாக கொடுத்துருக்குங்கிறத நம்புகிறேன். இது லைஃப்பில் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ளை பண்ணுவதற்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பெயர், உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்படி வச்சுருக்கிற குழந்தையுடைய பெயர், பிறந்த தேதியுமே நீங்கள் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேம், இந்த டேட் ஆஃப் பர்த் டோட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு தரேன். அப்படி அது பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நான் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் கொடுக்குறேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. இங்கிலீஷில் தான் இருக்கணும் நேமு, இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுடைய நேம் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னிடம் இருந்து இலவசமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் பதில் அனுப்பிட முடியும். மற்றவர்களுக்கும் முடிந்த வரை நான் சொன்ன ப்ராமிஸ் படி நான் அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறேன். இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்
நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் பற்றி நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற நேம் நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ அது உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் சரியாக இல்லை, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் திருத்தத்திற்கு உட்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். எத்தனையோ கிளையண்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வராமல் பாதியிலே நிற்பாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவங்க என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 6 மாத காலத்திற்குள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்ட சில கிளைண்ட்ஸுங்களை லைஃபே மாறி இருக்கும். அவங்க ஃபீட்பேக்கெலாம் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை இந்த கிளைண்ட்ஸுங்களுக்கு நான் அனுப்பும்போது ஆச்சரியப்படுவாங்க. சார் நான் 6 மாதம் அப்போ டிலே ஆகிட்டேன் சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னுடைய வல்லமை, என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத தாண்டி குருவினுடைய கருவியாக என்னை நான் வைத்துக்கொள்கிறேன். நான் ஒரு டூல் தான். பட்டு இந்த குரு வாக்காக என்னிடம் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய தேதி பற்றியும் உங்களுடைய வியாபார எண்ணை பற்றியும் அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.